ஹாய், நான் உங்களோட அக்ஷதா கார்த்திக் பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி எப்படி வீடியோ பண்ணலாம் அப்படின்ற சாரி வீடியோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு எந்த மாதிரி ஸ்டைலுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாருமே ஸ்பெஷல் டே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி தமிழ் வருட பிறப்பு, சரிங்களா? அப்படின்னும் போது எல்லாமே மேக்ஸிமம் நம்ம புதுசாக தான் ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். எந்த ஒரு விஷயமேவும் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க பெரியவங்க. அவங்கெல்லாம் தமிழ் வருட பிறப்பு அப்படின்னா ஒரு எப்படி சொல்லுவாங்க, முக்கணியை வச்சு சாமி கும்பிட்றது, ட்ரெஸ்ஸஸ் புதுசாக யூஸ் பண்ணுறது, தொழில் ஆரம்பி, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. சாமி கும்பிட்றது அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? நம்மளோட ஜென்ரேஷன் அந்த மாதிரிலேருந்து அதை இன்னுமே கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அந்த வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்காக அட்டன் பண்ண போகிறேன். அதனால தான் ரெடி ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக கையில் புது வளையல் இந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் சாரி இதுவுமே வேர் பண்ணிவிட்டு நல்லா, ஏன்னா கோவில் செம்ம கூட்டம் அந்த மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு பிடிச்ச கொஞ்சம் லைட் வெயிட் சாரிலேயே நம்ம பரவாயில்லாமல் வேர் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாரி வேர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அண்டு மேக்ஸிமம் இன்றைக்கி புதுசாக எது நம்ம ஆரம்பித்தாலும் தொழில், அதாவது பணம், இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே நம்ம ஆரம்பித்தோம் முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அது பெருகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சாரீஸ் எடுத்தாலும் சரி, ஒரு சின்ன ரிங் எடுத்தாலும் சரி, சாமி கும்பிட்டாலும், நம்ம ஃபேமிலிக்காக கோவிலுக்கு போனாலும் சரி, எல்லாமே அது டபுளாக பெருகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால மேக்ஸிமம் எல்லாருமே தமிழ் வருட பிறப்பை கொண்டாடுங்க. அதை புதுசாக ஆரம்பித்து கொண்டாடுங்க. அது நல்லாயிருக்கும். வீட்டுக்கு தேவையானதை ஃபர்ஸ்ட் எடுத்தாந்தே நமக்கு வீட்டுக்கு முக்கியமானதை மட்டும் வாங்குங்க. நம்மளோட முதல் பணம், வருமானம் இதில். அதே மாதிரி ஒரு 2 இல்லாதவங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப இதாக இருக்கும். வாங்க அதே சாரீஸை பற்றியும் பேசலாம். இன்றைக்கி சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ளூ கலர் சொல்லலாம், நேவி ப்ளூ அந்த மாதிரி. அந்த ப்ளூவில் தான் நான் சாரீஸ் இது வேர் பண்ண போகிறேன், சரிங்களா? அதனால் கொஞ்சம் எனக்கு டிஃபாக கொஞ்சம் டைட்டாக இருக்கணுன்றதுக்காக 2 சாரிலையும் அந்த பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கிட்ட ஒரு ரெண்டு பக்கம் இருக்க அந்த சாரீ நுனியில் ஒரு நாட் போட்டுட்டு, ஒரு நாட் நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பீட்ஸ் வைக்க ஆரம்பித்தேன். அப்படி நம்ம பீட்ஸ் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு நல்லா டைட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சாரீ ஒன்று விட அழகாக தெரியும். அதை நான் உங்களுக்கு சாரியை வேர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும், சரிங்களா? எவ்வளோ அது கம்ஃபர்டபுளாக எவ்வளோ டைட்டாக என்னோடய கிப்பில் நிற்கிது அப்படின்ற மாதிரி தெரியும். அண்டு நிறையா பேர் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் அடுத்தடுத்து நான் புதுசாக எல்லா வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும், சரிங்களா? வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ அப்படின்னு சொல்லுங்கள், அந்த இதிலே நான் அப்லோட் பண்ணலாம். இன்றைக்கி தமிழ் வருட பிறப்புனாவும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வளையல் இந்த மாதிரி பேங்கிள்ஸ், கொஞ்சம் இயரிங்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு சாரியுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்குது. நான் அதில் இழுக்கும் போதே அந்தளவுக்கு வரல, தெரியுதுங்களா சாரி இது? அதனால் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நார்மலாக இது பண்ணுற மாதிரி, நம்ம கோயிலுக்கு போனால் நார்மலாக தானே வேர் பண்ண முடியும். நார்மலாக தான் வேர் பண்ணிவிட்டு அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு கோயில் அட்டன் பண்ண கிளம்பியாச்சு. வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோன்னு சொல்லுங்கள், அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பாய் ஆல். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.